தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தோழர் நல்லக்கண்ணுவின் இறப்பு செய்தி ஒரு துயர செய்தியாக இன்று அமைந்திருக்கிறது. அவருடனான நினைவலைகள், உங்களுடைய இரங்கல் செய்தியை நீங்க பதிவு செய்யலாம் சார். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் தருகிறது. இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர். அது மட்டுமல்ல, இந்திய திருநாட்டினுடைய மூத்த தலைவர், அன்பானவர், அடக்கமானவர், பண்பாளர் என்று கூறலாம். பெருந்தலைவர் காமராஜரை போல பொது வாழ்விலே நேர்மை, எளிமை, தூய்மையை கடைபிடித்த தலைவர். தான் சார்ந்திருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் கொள்கையை தனது இறுதி மூச்சு வரை பரப்பியவர். ஏழை எளிய நடுத்தர தொழிலாளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய உயர்ந்த நிலையை எடுத்து அவர்கள் செயல்பட்டவர். அவருடைய வளர்ச்சிக்காகவும் தமிழகத்தினுடைய ஒத்த வளர்ச்சிக்காகவும் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள் என்று நடத்தி அதற்காக பல முறை சிறை சென்றவர்கள் மட்டுமல்ல, அந்த போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் நியாயம் இருந்த காரணத்தினால் அதில் வெற்றி பெற்று மக்கள் நலன் சார்ந்த தலைவர் என்று பெயர் பெற்றவர்கள். அதன் அடிப்படையிலேயே அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அனைவராலும் மதிக்கக்கூடிய தலைவராக செயல்பட்டவர்கள். சாதாரண தொண்டனாக தன்னுடைய இயக்கத்திலே சேர்ந்து படிப்படியாக கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வின் காரணமாக தன்னுடைய இயக்கத்தினுடைய ஒரு உயர் ஸ்தானத்திலே அவர்கள் பணியாற்றிய போது கூட ஒரு சாதாரண எளிய மனிதனை போல அந்த இயக்கத்தினுடைய தலைவராக பணியாற்றியது இப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தார். வரும் காலங்களிலே ஒரு ரோல் மாடல் தலைவர் என்று சொல்பவர்கள் வரிசையிலே நல்லக்கண்ணவர்கள் இருப்பார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு நெருங்கி பழகியவர்கள், அன்போடு பழகியவர்கள். அவர்கள் மறைந்த பிறகு என்னோடு அதே அன்பை அவர்கள் காட்டியதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஐயா அவர்களது மறைவு இந்திய திருநாட்டினுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர்களுடைய இயக்கத்திற்கும், குடும்பத்திற்கும், தோழர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாசனையா, நீங்க அவருடைய நிறைய தருணங்களை நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த வகையில ஏதேனும் ஒரு நிகழ்வு, ஏதேனும் ஒரு தருணம், நீங்க ரொம்ப அவரை கண்டு நெகிழ்ச்சியுற்ற ஒரு தருணம், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பகிர்ந்துக்க முடியுமா? நான் என்னுடைய வயதிற்கு ஐயா நல்லக்கண்ணு அவர்களோடு பல நேரங்களிலே என்னுடைய இயக்கத்தினுடைய என்னுடைய ஸ்தானத்தின் அடிப்படையிலே அவர்களோடு ஒரே மேடையிலே அமர்வது, பழகுவது, பல்வேறு பொது நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது, முக்கியமான அரசியல் பிரச்சனைகளை பேசுவதையெல்லாம் இன்று நான் பெருமையாக கருதி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் எந்த முறையும் வயதை பார்த்தது கிடையாது. என்னுடைய ஸ்தானம், என்னுடைய கட்சி அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு ஒரு தனி மரியாதையை ஏற்படுத்திய தலைவர் ஐயா நல்லக்கண்ணு என்பதை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். இப்போ வளர்ந்து வரக்கூடிய இளம் சமூகத்துக்கு அவர் விட்டு செல்லும் விழுமியங்களாக நீங்க என்ன பார்க்கிறீங்க? இப்போ அடுத்ததாக அரசியலுக்கு வருவோர், அரசியலுக்கு வர இருக்கும் இளைஞர்கள், கம்யூனிச பார்வையால் ஈர்க்கப்படுகிறவர்கள், அவர்களுக்கு தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க தன்னுடைய கட்சி, அதனுடைய கொள்கை, இவைகளை அவர்கள் மனதிலே ஏந்தி செயல்பட்டாலும் கூட அதனையும் தாண்டி பெருந்தலைவர் காமராஜரை போல பொது வாழ்விலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை, சாதாரண மக்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்து அர்ப்பணிப்பு உணர்வோடு கடின உழைப்பு செய்தார்கள். அதனால்தான் அவர்கள் வரும் காலங்களிலே ரோல் மாடல் தலைவராக இருப்பார்கள். தமிழக அரசியல் வரலாற்றிலே பெருந்தலைவரை போல ஐயா நல்லக்கண்ணு அவர்களும் நேர்மை, எளிமை, தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள்.